எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்ப? வந்து மரியாதையா சாப்பிடு, இல்ல புக் எடுத்து படி. ரெண்டும் இல்லாம இங்க வந்து உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? எவ்வளவு திமிர் உனக்கு? இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்படியே மரம் மாதிரி உட்காந்துட்டு இருக்க. உன்ன வெண்ணிலா, இப்ப எதுக்காக புள்ளைய கை வாங்குற? பின்ன என்னப்பா, எக்ஸாம் வரப்போகுது. ஒண்ணு புக் எடுத்து வச்சு படிக்கணும். படிக்க முடியலையா, அவதான் சேனல் கிணல்னு எதையாவது செய்வாள்ல, அதையாவது செய்யணும். எதுவுமே பண்ணாம நான் யார்கிட்டயோ பேசுற மாதிரி அசால்ட்டா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? நாங்க எதையாவது சொன்னா சின்ன வயசுல நீயும் இப்படித்தானே இருப்ப. அப்படிதான் உன் பொண்ணு உன்ன மாதிரியே வளர்றா. வா, இப்ப இதெல்லாம் சொல்லி ஆகணுமா? உங்களாலதான் இவன் என்ன மதிக்கவே மாட்டேங்கிறா. வெண்ணிலா, இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே, அவ இஷ்டப்படி இருந்துட்டு போட்டுமே, விட. மா, இவளுக்கு நீயும் சப்போர்ட்டுக்கு வந்துட்டியா? சுத்தம். நீ இரு, நான் அவகிட்ட பேசுறேன். மதிக்குட்டி, என்னடா பிரச்சனை? சொன்னாதானமா எங்களுக்குலாம் தெரியும். மகாத்த இல்லாம எனக்கு என்னவோ போல இருக்கு. அவங்க இங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன், படிப்பேன், எல்லா வேலையும் செய்வேன். இல்லனா நான் இப்படியே தான் இருப்பேன். உன் பேத்தி சொல்றத கேட்டியா? நம்ம வீட்டை சந்தில நிறுத்தின அவ மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இவ என்னடானா அந்த மகா வந்தாதான் சாப்பிடுவாளாம். ஏன் அவ வந்து இருக்கிறதையும் வழிச்சிட்டு போறதுக்கா?